இருக்கணும் அப்படின்னா பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அவங்கள வந்து குடும்பத்தில் இருந்தபடியே இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம இந்த சேவைக்காக நாம தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கணும். இந்த சங்கராபுரத்துல 13 ஆண்டுகளாக இந்த பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ராஜயோக தியானம் எதற்காக என்ற விஷயத்தை பிரதர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நாமளும் கொஞ்சம் சொல்றோம். நம்ம இதுவரைக்கும் நாம யாருன்னு தெரிஞ்சுக்காமலே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் யாரு, என்னுடைய என்ன, அப்ப இந்த உடம்பு மட்டும்தான் என்னுடையது நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நான் என்பது இதற்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையான ஒரு சக்தி, அதுதான் ஆத்மீக சக்தி. அதெல்லாம் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வாங்க, ஆன்மீக விஷயம் பேசுங்க, ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுங்க அப்படின்னா எல்லா ஆன்மாவுக்கு தேவையானதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மார்கழி மாதத்துல பிரதர் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. வருடம் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க, இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க. ஏன்னா இந்த சங்கராபுரத்துல நிறைய பேருக்கு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா நீங்க அவசியம் வரணும்னு அவன் நம்மள விடாபடியே அந்த சேவை செய்ய வச்சுட்டு இருக்காரு. பிரதருக்கு நம்ம மனமார்ந்த கைத்தட்டல் மூலமா நன்றி சொல்லலாமே. நல்லா கைத்தட்டலாம். இந்த கை தட்டுவதன் மூலமா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் ஹீட் ஆகும், வெளியில இருக்கிற பனி உள்ள வந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கை தட்டுதல் மூலமாக இந்த ரத்தோட என்ன ஆகும், நல்ல சர்க்குலேஷன் வந்து ஆகும். இன்னும் வடி தட்டலாம்ல பெருசா. வெரி குட். ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நன்றி. இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் நம்ம என்ன இருக்கோம், சிக்கி இருக்கோம், வெளியில வர முடியல. நம்ம அம்பால பாருங்க, அங்கால பரமேஸ்வரிய பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்கள வந்து கையெடுத்து வணங்குறோமா இல்லையா? நம்ம வரக்கூடிய எல்லாருமே அம்பால வந்து கையெடுத்து வணங்குறோம். எதுக்காக வணங்குறோம்? யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா? இல்ல தெரிஞ்சிருக்கா? இல்ல தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கிட்ட நீங்க வந்து சொல்லலாம். ஏதோ முன்னாடி போறவங்க கையெடுத்து வணங்குறாங்க, நானும் வணங்குறேன். ஏதோ விளக்கேத்துறாங்க, நானும் விளக்கேத்துறேன். ஏதோ கற்பூரம் ஏத்துறாங்க, நானும் ஏத்துறேன். அது போல இருக்கீங்களா? இல்ல அதுக்கான விஷயம் தெரியும் உங்களுக்கு? மோகன் பிரதர் கற்பூரம் வந்து ஏன் ஏத்துறோம்? வாங்க. இது முன்னாடி வந்து சொல்லவே இல்லை, நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்கல. நீங்கள் நினச்சிங்க ட்ரைனிங் கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் சொன்ன விஷயம் வேறு, இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து வேறு. அந்த தீபத்தை வந்து ஏன் ஏற்றுறோம்? நாங்கள் இருளில் இருக்கிறோம், அஞ்சாட இருளில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் தீபம் ஏற்றுறோம், கற்பூரம் ஏற்றுறோம். இந்த மாதிரி கோவிலில் நல்ல நல்ல சடங்குகள்லாம் செய்கிறோம். வெரி குட். ஆத்ம தீபத்தை ஏற்றுற விஷயத்தை வந்து பிரதர் வந்து சொன்னாரு. அதே போல அந்த தீபத்தை எடுங்க பிரதர், ஒரு தீபத்தை எடுங்க. சூடா இருக்குங்களா? இந்த தீபம் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? எல்லாருடைய கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. வெளியில சப்தம் அது சப்தம்லாம் விடுங்க. இப்ப நீங்க உங்களுடைய கண்கள் அனைத்தும் அந்த தீபத்தான் இருக்கும். என்ன கூட பார்க்க கூடாது. நீங்க தீபத்தை பாருங்க. அந்த தீபத்தையே பாருங்க ஒரு நிமிடம். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய கண்கள் வந்து தீபத்தை தான் பார்க்கணும். ஓ
நன்றி பிரதர், அங்க வச்சிருங்க. இப்ப எல்லாரும் தீபத்தை பார்த்தீங்க தானே? பார்த்தீங்க தானே? உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது புரிஞ்சுதுங்களா? ஏதாவது கிடைச்சதுங்களா? சொல்லலாம் வாங்க. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உணர்ந்த விஷயங்கள் நீங்க சொல்லலாம். எல்லாருமே பேசுவீங்க தான், நல்லா பேசுவீங்க, பேசலாம் தானே? இங்கேயே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பிரதர், வந்து கொடுத்துருக்காரு, நம்ம அம்பாள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த நம்முடைய பரமேஸ்வரி, அந்த நம்முடைய அம்பாளுக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆத்மன்ற தீபத்தை அஞ்ஞான இருளிலிருந்து விலகி ஆத்மன்றத பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நான் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கணும், என்னுடைய குடும்பங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? விளக்கு ஏத்துறோம் இல்லைங்களா? அதே போல ஊதுபத்தி ஏத்துறோம். ஊதுபத்தி எதுக்காக ஏத்துறோம்? நம்மிடம் நல்ல குணங்கள் இருக்கணும், அது நாலாபுறமும் பரவணும். எப்படி அந்த ஊதுபத்தி ஏற்றும் போது இந்த இடங்கள் முழுவதும் என்ன ஆகுது? வாசம் வருதா இல்லைங்களா? அங்கிருந்து வரும்போது வாசம் வருதா இல்லைங்களா? அதே போல என்கிட்ட நல்ல குணங்கள் நிறைந்து இருக்கணும். அப்ப நம்மிடம் நல்ல குணங்கள் நிறைந்திருந்தா எல்லா மனிதர்களுக்கும் நம்மளை பிடிச்சிடும். எப்படி நல்ல குணங்களை கொண்டு வருவது? நீங்க சொல்லுவீங்க தியானம் செய்யுங்கன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? எது சொன்னாலும் நீங்க அங்கதான் நிற்பீங்கன்னு தெரியும்னு சொல்லுவீங்க. நாங்க அங்கேயே தான் நிற்போம், வேற எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அதுதான் சத்தியம். ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம அதற்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேரத்தை வந்து ஒதுக்க மாட்டோம். உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரதர் சொன்ன மாதிரி, மாதாஜி சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்க அதுக்காக செலவு பண்ண என்ன சொன்னாங்க? 10 நிமிடம் செலவு பண்ண என்னன்னு சொன்னாங்க? பணக்காரர். அரை மணி நேரம் ஒதுக்குனா என்னன்னு சொன்னாங்க? லட்சாதிபதி. 1 மணி நேரம் ஒதுக்குனா அப்பா கோடீஸ்வரர். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆழமான விஷயங்கள் நினைவுபடுத்துதா இல்லைங்களா? நீங்க எல்லோருமே வந்து ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்க தான், தெரியலன்னு சொல்ல வரல. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆன்மீகம் மிக 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 சிறந்தது. நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. இப்ப நாங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம். தியானம் பண்ண சொல்றீங்க. ஆனா தியானம் என்பது 60 வயதுக்கு மேற்பட்டு தானங்க செய்யணும். தியானம் 60 வயதுக்கு மேற்பட்டு செய்யணுமா, இல்ல அதுக்கு முன்னாடி செய்யலாமா? 60 வயதுக்கு மேற்பட்டு செய்யணும்னு சொல்றவங்க நீங்க கை தூக்கலாம். 60 வயசுக்கு மட்டும் மேல நம்ம வந்து பண்ணலாங்க தியானம் அப்படின்னு சொல்றவங்க நீங்க கை தூக்கலாம். 60 வயசுக்கு மேற்பட்டு செய்யலாம் தியானம். நம்ம இப்ப இருந்து கூட நம்ம தியானம் செய்யலாம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ரெண்டுத்துக்கு கை தூக்காதவங்க தூக்குங்க. அதுக்கு தூக்க மாட்டீங்களா? வெரி குட். அதாவது தியானத்திற்கு வயது வரம்பு தேவை கிடையாது. தியானத்திற்கு வயது வரம்பு தேவையில்லை. மனம் இருந்தால் போதும், குணம் வந்துடும். குணம் இருந்தால் போதும், நம்ம கிட்ட செல்வம் வந்துடும். செல்வம் இருந்தால் போதும், நம்மிடம் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாம் வந்துடும். சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டா இறைவனே நம்ம கூட தான் இருப்பார். வேற யார் வேணும் நமக்கு? இறைவனே நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்.